அன்பார்ந்த பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். மக்களை மடையர்களாக்கும் புதிய ஆபத்துகள், கேள்விக்குறியாகும் செய்திகளின் உண்மை தன்மை, ராய்ட்ஸ் செய்தி நிறுவனத்தின் அறிக்கை தரும் தகவல்கள், திராவிடர் கழகமே முன்னின்று பகுத்தறிவூட்டும், தந்தை பெரியார் இயக்கத்தின் முதன்மை பணி அதுதானே என்று திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். மேலும் அந்த அறிக்கையில் உலக புகழ்பெற்ற ராய்ட்ஸ் செய்தி நிறுவனத்தின் டிஜிட்டல் செய்தி அறிக்கை பல முக்கிய தகவல்களை எடுத்து காட்டுகிறது. உலகம் முழுவதும் மக்கள் செய்திகளை தெரிந்து கொள்ளும் முறையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக ராய்ட்ஸ் டிஜிட்டல் செய்தி அறிக்கை கூறுகிறது. உலகம் முழுவதும் தொலைக்காட்சி, நாளிதழ்கள், செய்தி இணையதளங்கள் போன்ற பாரம்பரிய ஊடகங்களின் செல்வாக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. காரணம், இவற்றை பயன்படுத்தும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. அதே நேரத்தில் சமூக ஊடகங்கள், காணொளி தளங்கள், பாட்காஸ்ட் எனப்படும் ஒளித்தளங்கள், இன்ஃப்ளூயன்சர்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு கருவி முக்கிய செய்தி ஆதாரங்களாக மாறி வருகின்றன. யூடியூபர்கள், பாட்காஸ்டர்கள், டிக்டாக் உள்ளடக்கங்களை உருவாக்குவோர் போன்றோர் வழங்கும் செய்திகளே பொது விவாதங்களில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்தியாவில் டிக்டாக் தடை செய்யப்பட்டுள்ளதால் அந்த இடத்தை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் ஆகியவை முன்னிலையில் இருக்கின்றன. குறிப்பாக இளைஞர்கள் முறையான பத்திரிகையாளர்களையும் ஊடகவியலாளர்களையும் விட இத்தகைய நபர்களின் கருத்துகள் அதிகம் பின்பற்றப்படுகின்றன. உலகம் முழுவதும் ஃபேஸ்புக்கில் இருந்து 36% பேரும், யூடியூப்களிலிருந்து 30% பேரும் செய்திகளை தெரிந்து கொள்கின்றனராம். அடுத்த இடத்தில் இன்ஸ்டாகிராம் 19%, டிக்டாக் 19%, ட்விட்டர் 16% போன்ற தளங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று இந்த செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. தொலைக்காட்சிகளில் செய்திகளை பார்க்கும் பழக்கம் பெருமளவில் குறைந்து வருகிறது. இதற்கு காரணம் அனைவரும் கைபேசியை பயன்படுத்துவது மட்டுமே. இந்த கைபேசி திறன்பேசியாக மட்டுமல்லாமல் அதிலும் விரைந்து கிடைக்கும் இணையதளம் 5G இன்டர்நெட் போன்றவை அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. ராய்ட்ஸ் நிறுவனத்தின் அறிக்கை குறிப்பிடுகையில், இணையத்தில் எது உண்மை எது பொய் என்பதை தீர்மானிப்பது கடினம் என 58% பேர் கவலை தெரிவிக்கின்றனர் என்று குறிப்பிடுகிறது. அதற்கு காரணம், இன்ஃப்ளூயன்சர்களும் அரசியல்வாதிகளும் தவறான தகவல்களை பரப்புவதற்கு இத்தகைய சமூக ஊடகங்களையே அதிகம் பயன்படுத்துகின்றனர் என்று உலகளவில் இதுதான் நிலைமை என்பதையும் எடுத்து காட்டுகிறது இந்த அறிக்கை. இப்படி பரப்பப்படும் செய்திகள் உண்மையானவையாக பெரும்பாலும் இருப்பதில்லை. எனவே வரக்கூடிய செய்திகள் உண்மையானவையா பொய்யானவையா திரிக்கப்பட்டவையா என்பதை முதலில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். உண்மையை அடையாளம் காணும் சவால்கள் போன்றவை அதிகரித்து வரும் நிலையில் இதனை எதிர்கொள்ள இளைஞர்களும் மாணவர்களை பழக்குவதும் அறிவூட்டுவதும் நெறிப்படுத்துவதும் மிக மிக அவசியம். பெற்றோர், கல்வி நிலையங்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இத்தகைய சமூக ஊடகங்களை நம்பிக்கொண்டிருப்பது சமூக சிந்தனையாளர்களுக்கு நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துகிறது. நோய் நாடி நோயின் முதலும் நாடப்பட்டு விட்டது, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்பட வேண்டும். உண்மைகளை, சவாலை நாம் சந்திக்க வேண்டும். யாரிடமோ எதிர்பார்ப்பதை விட அதற்கான செயல் திட்டத்தை நாமே தொடங்குவோம். திராவிடர் கழகம் தொடங்கும். வரவிருக்கும் சேலம் பொதுக்குழுவில் அதற்கான திட்டம் அறிவிக்கப்படும். பகுத்தறிவூட்டும் பணி என்பது அனைத்து வகை மூட நம்பிக்கைகளில் இருந்தும் மக்களை மீட்பதுதானே. கடவுள், மதம், சாஸ்திரம், சடங்குகள் என்பவை இப்படி யாராலோ சொல்லப்பட்டு எந்த கேள்வியும் இல்லாமல் நம்பப்பட்டவைதானே. இன்று அந்த வரிசையில் சமூக ஊடகங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அவற்றை முறியடித்து யார் சொல்லியிருந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், நானே சொல்லியிருந்தாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே. உன் சாத்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்குமாத்தை விட உன் அறிவு பெரியது, அதை சிந்தி என்று சொன்ன தந்தை பெரியாரின் இயக்கத்தின் முதற் பணி அதுதானே என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். குடியரசை பாதாளத்திற்கு இழுக்கும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. ஆள்வோருக்கு போதுமான இடங்கள் கிடைக்காவிட்டால் அமைச்சரவைக்குள் வைத்துக்கொண்டோ அல்லது வெளியிலிருந்து ஆதரவு பெற்றோ ஆட்சியை நடத்துவது இயல்புதான். ஆனால் அடுத்த தேர்தல் வரை இப்படியே நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்று இருந்தால் எல்லாவற்றிற்கும் கூட்டணி கட்சிகளையே சார்ந்து இருக்க வேண்டியிருக்கிறது.
எப்படியேனும் எல்லா வேலைகளையும் ஆள்வோர் செய்ய தொடங்குவதுதான் அண்மை கால ட்ரெண்டாகி வருகிறது. அதற்காக கட்சிகளை உடைத்தல், பிற கட்சிகளிலும் கூட்டணிகளிலும் வெற்றி பெற்றவர்களை பதவி விலக செய்து தம் கட்சியில் இணைத்து வெற்றி பெற செய்தல் அல்லது வேறு பல வசதிகளை கொடுத்தல் என்று ஜனநாயகத்தின் கேலி கூத்துகள் நாளும் அரங்கேறி வருகின்றன. இவற்றைதான் அன்றாடம் செய்திகளில் பார்க்கிறோமே என்று அலுத்து கொள்ளாதீர்கள். நாம் இப்போது பேசுவது தேசிய அரசியல் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற சட்டமன்றலில் பாஜகவின் பங்கு குறித்து இன்றைய தலையங்கம் விரிவான தகவலை வெளியிட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கத்தகடுகள் பதிக்கப்பட்ட மேற்கூரையின் நிறம் மாறியதற்கு பக்தர்கள் அதன் மீது நெய் வீசியதுதான் காரணம் என்று புலனாய்வு குழுவின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுவை ஜிப்மர் கல்லூரியில் கடந்த 6 ஆண்டுகளில் முதுகலை மருத்துவ படிப்புகளிலிருந்து 332 பேர் விலகியுள்ளதாக ஜிப்மர் அதிகாரி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன திருத்தங்களுடன் மேகதாது பிரச்சனையில் அரசின் தனி தீர்மானம் அனைத்து கட்சி ஆதரவுடன் பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. நீட் தேர்வு மோசடியின் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு மோடி அரசு ரூபாய் 1 கோடி இழப்பீடு அளிக்க வேண்டும். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற கட்சி மாறிய 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்ய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அபிஷேக் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிடம் நேரில் முறையிட்டுள்ளார். நாகாலாந்தில் 3 மொழி கொள்கை நடைமுறைக்கு சாத்தியமற்றது. சிபிஎஸ்இ பள்ளிகள் கருத்து. தனித்துவமான மொழிகள் மற்றும் வாய்மொழி மரபுகளை கொண்ட 17க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட முக்கிய பழங்குடியினரை கொண்ட மாநிலம் என்பதால் மாநிலத்திற்கு நெகிழ்வானதொரு கட்டமைப்பை வழங்க வேண்டும் என்று 19 பள்ளிகளின் முதல்வர்கள் கல்வி அமைச்சர்களிடம் வலியுறுத்தியுள்ளனர். போதுமான வருகை பதிவு இல்லாததால் பருவகால செமஸ்டர் தேர்வு எழுத அனுமதி மறுத்ததுடன் குறிப்பிட்ட அந்த கல்வி ஆண்டை மீண்டும் படிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் பிறப்பித்த உத்தரவுகளை எதிர்த்து சதீஷ், சாம் உள்ளிட்ட மாணவர்கள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் உரையை முழுமையாக நேரலை செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து முதலமைச்சர் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்றும் மேனாள் அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் ச. ஜோசப் விஜய் தலைமையில் IAS, IPS, IFS அதிகாரிகள் மாநாடு சென்னையில் வருகிற 29, 30 ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் அரசு விதித்த தற்காலிக தடையை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டெலிகிராம் நிறுவனத்தின் தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கின் மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு குறைந்ததன் காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர் பாதியாக குறைந்துள்ளது. தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடைபெற்றதில் 18 பேர் பலி, 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இலங்கையின் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் மகன் யோஷித ராஜபக்சே ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைக்காக ஆஜராகுமாறு யோஷித ராஜபக்சேவுக்கு ஆணையம் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான விதிகள் இன்னும் முழுமையாக வகுக்கப்படாத நிலையில் அரசு ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்குவதற்கான அரசாணை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அரசியல் வேறுபாடுகளை கடந்து செயல்பட இந்த அரசு முன்வர வேண்டும். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் தீர்மானத்தை தமிழ்நாட்டின் அனைத்து MLAக்கள், MPக்கள் குழுவாக ஒன்றிய அரசிடம் வழங்க வேண்டும். மேகதாது அணைக்கு எதிராக தனி தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் வைத்துள்ளார். தந்தை பெரியார் சிந்தனைகளின் கூர்மை என்ற தலைப்பில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவின் பகுதி இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்நாள் அந்நாள் பகுதி, வரலாற்று சுவடுகள் போன்ற பல்வேறு வரலாற்று செய்திகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.